பிரைஸ் தி லார்ட். இந்த நாளும் ஆண்டவர் நிறைய இடத்துல நம்மளை எச்சரிக்கையாக இருக்க சொல்கிறாரு. எந்தெந்த காரியத்திலாம் வேதத்தில் எச்சரிக்கையாக இருங்கள் என்று ஆண்டவர் சொன்னார் இன்றைக்கி பார்க்கலாம். முதலாவதாக மத்தேயு 10:17 மனுஷரை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள். நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுறோன்னா, நம்மக்கிட்ட நம்ம நல்லா ஒருத்தவங்க பேசுகிறாங்கன்னு சொன்னால் நம்மளுடைய எல்லாவற்றையும் நம்ம ஒருத்தங்கிட்ட ஷேர் பண்ணிடுறோம். அப்படி நம்ம ஷேர் பண்ணக்கூடாது. வேதத்தில் என்ன சொல்லியிருக்குன்னா, மனுஷரை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள். நாசில் சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை விட்டுவிடுங்கள், நம்பப்படுவதுக்கு அவன் எம்மாத்திரம் இருக்குது. நம்ம மனுஷங்களை நம்பக்கூடாது. மனுஷங்களை குறித்து நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும். இன்னொரு இடத்துல இருக்குது, உன் மடியிலே படித்துக் கொள்வதற்கு முன்பாக உன் வாயை திறவாமல் இருக்க எச்சரிக்கையாயிரு. மடியில் படுத்துக்கிறாங்கள அவங்கக்கிட்ட கூட நம்ம வாயை திறக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம எச்சரிக்கையாக இருக்கணுமா. லேவியராகமம் 22 என் நாமத்தை பரிசுத்த குலைச்சல் ஆக்காதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள். ஆண்டோடைய நாமம் ரொம்ப பரிசுத்தமானது. அது நம்ம வீணான இடத்துல ஆண்டோடைய நாமத்தை நம்ம தூசிக்கிற மாதிரி நம்ம நடந்துக்காமல் நம்ம ஆண்டோரை குறித்து ரொம்ப எச்சரிக்கையாக நம்ம இருக்கணும். ஆண்டோடைய பரிசுத்த நாமத்தை நம்ம பரிசுத்த குலைச்சல் ஆக்கக்கூடாது. அதுக்கு நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும்னு வேதம் சொல்லுது. உபாகமம் 8 என் சாமர்த்தியமும் என் கைபலனும் இந்த ஐஸ்வர்யத்தை தந்தது என்று நீ உன் இருதயத்தில் சொல்லிக்கொள்ளாதபடிக்கு இருக்க எச்சரிக்கையாயிரு. இப்போது நான் இருக்கிறேன்னு சொன்னால் இது ஏன் சாமர்த்தியம்தான், ஏன் திறமை, ஏன் உழைப்பு, ஏன் பலத்தில் தான் நான் இதெல்லாம் வாங்கினேன், ஐஸ்வர்யத்தினால இந்த ஐஸ்வர்யம் என்னால் தான் வந்ததுன்னு நம்ம இருதயத்தில் நினைக்கக்கூடாதான். ஏன்னா நம்மளுக்கு இந்த வேலையை கொடுத்தது ஆண்டவர் தான். ஆண்டவருடைய கிருபையால் தான் இந்த வேலை நம்மளுக்கு வந்தது. ஆண்டவர் தான் நம்மளுக்கு உழைக்கிறதுக்கு பலத்தை கொடுக்குறாரு. நம்மளுக்கு ஞானத்தையும் ஆண்டவர் தான் கொடுக்குறாரு. இந்த ஐஸ்வர்யத்தை நம்ம அடைவதற்கு இந்த ஞானத்தை ஆண்டவர் தான் நம்மளுக்கு கொடுத்தாரு. ஆண்டவருடைய கிருபையால் தான் எல்லாமே நம்மளுக்கு கிடைச்சிது. அதனால் ஏன் சாமர்த்தியமும் ஏன் கைபலனும் இந்த ஐஸ்வர்யத்தை தந்தது என்று நம்ம இருதயத்தில் கூட நம்ம சொல்லக்கூடாதான். அப்படி இருக்க நம்ம எச்சரிக்கையாக இருக்க சொல்கிறார் ஆண்டவர். அடுத்தபடியாக திராட்சை ரசம் மதுபானம் ஒன்றும் குடியாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்க. இன்றைக்கி நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, திராட்சை ரசமும் மதுபானமும் நம்ம நல்லா திருப்தி ஆக்குற வரைக்கும் குடிச்சிட்டே இருக்கிறாங்க. அப்படி குடிக்கக்கூடாது. அதுக்கு நம்ம குடிக்காதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள் என்று வேதம் சொல்லுது. மத்தேயு 6:1 நம்ம இன்னொரு காரியங்கள் என்னென்னா, மனுஷர் காணும்படியாக உங்கள் தான தர்மங்களை செய்யாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள். இன்றைக்கி நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு சின்னதாக ஏதோ ஹெல்ப் பண்ணால் கூட அதை ஃபோட்டோ பிடிச்சி ஸ்டேட்டஸில் போட்டுக்கிறாங்க. ஏன்னா அடுத்தவங்க பார்த்துக்கணும், அடுத்தவங்க பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு அந்த தர்மத்தை செய்கிறது, அடுத்தவங்க பார்க்குறாங்கன்ட்டு ஒருத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது, அதெல்லாம் ரொம்ப தப்பு. அதெல்லாம் செய்யாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள் என்று சொல்கிறாரு. மனுஷர் காணும்படியாக நம்ம ஒரு கை செய்கிறத இன்னொரு கை தெரியக்கூடாதான், வலது கை செய்கிறத இடது கைக்கு தெரியக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்கிறார். அப்படி இருக்கும்போது மனுஷர்களுக்கு முன்பாக நாங்கள் தான தர்மங்களை செய்யாதபடிக்கு நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும். அடுத்தபடியாக மல்கியால் கணவன் மனைவி 2 பேரும் துரோகம் பண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்க. ஏன்னா இப்போ கணவனும் மனைவியும் 24 hours நம்மளை பார்க்கவே இல்லை. ஆனால் ஆண்டவர் நம்மளை பார்த்துட்டே இருக்கிறார். நம்ம ஒவ்வொரு நிமிஷமும் ஆண்டவர் நம்மளை பார்க்குறாரு. அப்படி இருக்கும்போது கணவனுக்கு மனைவியோ இல்லை மனைவிக்கு கணவனும் துரோகம் பண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள் என்று வேதம் சொல்லுது. நம்ம வேதத்தை ஃபாலோ பண்ணணும். ஒவ்வொரு நாளும் நம்ம வேதத்தை தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். வேத வசனம் இப்படி தான் சொல்லுது. அடுத்தபடியாக தன்னை நிற்கிறேன் என்று சொல்கிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாரு. இன்றைக்கி நான் ஓகே ஆவிக்குரிய ஜீவியத்தில் நான் நிற்கிறேன்ப்பா ஸ்டாண்டர்டாக அப்படின்னு நினைக்கிறவங்க விழாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்கணும். இன்னும் நம்ம அதிகமாக ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளரணும். நம்ம ஸ்பிரிச்சுவலாக இன்னும் நம்ம இம்ப்ரூவ்மெண்ட் ஆகணுமே தவிர நம்ம விழுந்து போகக்கூடாது. அதுக்கு நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் நம்ம. அடுத்தபடியாக எவ்விதத்தினாலும் ஒருவனும் உங்களை மோசம் போகாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள் என்று 2 தெசலோனிக்கேயர் புத்தகத்தில் நம்ம பார்க்குறோம். நம்மளை அடுத்தவங்க நம்மளை ஏமாற்றக்கூடாது, நம்ம யாரையும் ஏமாற்றக்கூடாது, அடுத்தவங்களும் நம்மளை ஏமாற்றக்கூடாது. எவ்விதத்தினாலும் ஒருவனும் உங்களை மோசம் போக்காதபடிக்கு ஏமாற்றாதபடிக்கு நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும். இந்த நாளில் நிறைய நம்ம பார்த்துருக்குறோம். மனுஷர்களுக்கு எச்சரிக்கையாக இருங்கள், யாரும் நம்மளை மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள். தான தர்மத்தை அடுத்தவங்களுக்கு முன்பாக நம்ம செய்யாதபடிக்கு நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும். மதுபானமும் திராட்சை ரசமும் குடியாதபடிக்கு நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும்னு பார்த்தோம். அதே மாதிரி ஏன் சாமர்த்தியம் இதெல்லாம் செஞ்சதுன்னு சொல்லிக்கொள்ளக்கூடாது. அதுக்கு நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும். இந்த நாளில் பார்க்கணும். இதெல்லாம் ஆண்டவர் நம்மளை பார்த்து எச்சரிக்கையாக இருங்கள்னு ஒவ்வொரு நாளும் நம்மளை பார்த்து சொல்கிறாரு. இந்த வசனத்தை நம்ம கடைசி வரைக்கும் நம்ம ஞாபகம் வச்சு ஒவ்வொரு நாளும் நம்ம எச்சரிக்கையோடு நம்ம வாழணும். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.